ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஹேர் கேர் தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஹாஸ்டல் போனனால நிறைய ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப்னு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னென்ன ஹேர் கேர் பண்ணுறேன்னு தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஹேர் லென்த் வந்து இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய டேண்ட்ரஃப்மே இருக்குது. ஸோ வந்து இதுக்கு நான் என்ன ஹேர் கேர் பண்ண போகிறேன்னு தான் பார்க்க போகிறேன். நம்ம வந்து ஹேர் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேருக்கு தனியாக, ஃபேஸ்க்கு தனியாக டவல்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேஸ்லேயும் அஃபெக்ட் ஆகும். அதே ஹேருக்கு யூஸ் பண்ணுற டவல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக டவல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து தனியாக கோம்பு யூஸ் பண்ணணும். அது வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வேறு யாருக்காவது டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதே இது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்மளோட டேண்ட்ரஃபும் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தனித்தனியாக கோம்பு யூஸ் பண்ணுங்கள். வீட்லேயும் சரி, ஹாஸ்டல்லையும் சரி, இதை ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்குமே ஈரு, பெயின் அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் இந்த ஆயில் வாங்கியிருந்தேன். இது வந்து குளிச்சதுக்கப்புறமா யூஸ் பண்ணோம். நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது ஒரு 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன். நல்லாவே ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கும் பெயின், ஈரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் சிம்பிளானது. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நம்மளோட டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நான் என்னோடய ஹேருக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நேச்சுரலாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிடுவேன். அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் லீவ் பண்ணிக்கிட்டு குளிக்க போயிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ½ அன் ஹவர் 1 ஹவர்லாம் வச்சா டேண்ட்ரஃப் இன்னுமே கூடும். ஸோ கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லலாம் குளிச்சிடுங்க. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு எல்லாமே கொஞ்சம் ஹார்ம்லெஸ்ஸான ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள். pH கம்மியாக இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். pH அதிகமாக இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹார்ம்லெஸ்ஸான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். நான் ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா கேர்டும் லெமனும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப ரிசல்ட் தரும். கேர்டில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கனால டேண்ட்ரஃப் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ கேர்டும் லெமனும் வந்து டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப முக்கியம். டேண்ட்ரஃப்க்கு மட்டும் இல்லை, ஹேர் க்ரோத்தையுமே பூஸ்ட் பண்ணோம். ஏன்னா கேர்டில் வந்து ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கிறனால நம்மளோட ஹேர் ஃபாலிக்யூல்ஸையுமே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். ஸ்பிளிட்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு கேர்டும் கோகோனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் ஸ்பிளிட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த கேர்ட் வந்து நம்ம ஹேர் மாஸ்க்காக போட்டிருந்தாக்கி நேச்சுரலாகவே ஹேர் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். என்னோட ஹேர் லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். அந்த லெமன் வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதை வச்சு தான் மசாஜ் பண்ண போகிறோம். எனக்கு வந்து என்னோட ஹேருக்கு நான் ஃபுல்லாகவே மசாஜ் பண்ணிக்கிட மாட்டேன். ஸோ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை தான் கூப்பிட போகிறேன் மசாஜ் பண்ணுறதுக்கு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேர்டும் லெமனும் நல்லாவே மிக்ஸ் பண்ணால் தான் அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் வச்சுக்கிட்டு குளிக்க போனால் போதும். நான் வந்து இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர டைம்லாம் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மெயினாக எனக்கு வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு தான் நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். இது போட்டதுக்கப்புறமா அந்த இச்சினஸ் அதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஹேரில் போட்டாலே போதும். நல்லா ஸ்கேல்பில் படணும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைனா வீட்டில் யாரையாவது வந்து போட விட சொல்லுங்கள். நல்லா ஸ்கேல்பில் பட்டால் தான் அந்த டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப கம்மியாகும். ஆக்சுவலாக இந்த ஹேர் பேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது தான். கேர்டும் லெமனும் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது. ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் பேக்லாம் போட்டுட்டு என்னோடய ஹேர் வந்து ஃபைனலாக எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஆக்சுவலாக நான் வந்து சீரம் எதுவுமே அப்ளை பண்ணல. என்னோடய ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.